NEET or JEE ப்ரிப்ரேஷன்லாம் கிளாஸ் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. கிளாஸ் 6லேருந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் புதுசாக எந்த ஒரு நீட் சிலபஸும் டீச் பண்ண போகிறதில்ல. பட் கிளாஸ் 11th 12th சிலபஸ் தான் உங்களோட NEET or JEE ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். அதுதான் வரும். பட் அந்த சாப்டர்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸ் 6லேருந்தே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸுங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. அது NEET, JEE ஆர் கிளாஸ் 11th எல்லாத்துலேயுமே இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த சாப்டரோட ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸ் 6th படிக்கிறாங்க. தேர் இஸ் அ செப்பரேட் சாப்டர் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் குழந்தைங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்ன, அது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து லென்த்தில் வந்து மீட்டர். அப்போ SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர்னா கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, சென்டிமீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, மில்லி மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சாதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து NEET or JEE சால்வ் பண்ணும்பொழுது கிலோமீட்டரில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை மீட்டரில் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதிலெல்லாம் தப்பு வராமல் இருக்கணும்னா இதனோட ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸ் 6th இருக்குது. ஸோ யூ cannot neglect these fundamentals which the students are learning from class 6th. மீட்டர் இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஆஃப் மாஸ், அதாவது இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் சம் குவான்டிட்டி இன் கிராம் அப்படின்னா அது கிலோகிராம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க. இந்த தவறுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா கிளாஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.